எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம தமிழக மீனவர்களை நினச்சாலே நம்ம கண்ணில் இருந்து தண்ணி ஆறாக ஓடும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க மீன் பிடிக்க போயிட்டு அவ்வளோ ஒரு கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு வராங்க. அவங்க மீன் பிடிக்க போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளாக இங்கே வீட்டில் உள்ளவங்களும் சரி அவங்களும் சரி உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் வர மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது இந்த மீன்பிடி தொழிலுங்கிறது. அதாவது இயற்கை வேறு அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும். இந்த இயற்கை சாதகமாக இல்லாட்டா அதுக்கு மேலே அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுது. இவங்க அப்படிலாம் போய் கஷ்டப்பட்டு வலை வீசி மீன்லாம் பிடிச்சிக்கிட்டு வர்றப்ப பார்த்தா இந்த இலங்கைக்காரங்க அவங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இவங்களை கைது பண்ணுறது, சுடுறது, இவங்கள அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய தொல்லைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது இன்றைக்கி நேற்று நடக்கலை. நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கிற காலத்துலேருந்து இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா என்னுடைய தகப்பனார் ஒரு மீன் பிடிக்கிறவங்க. அதனால தான் நான் அந்த வழியை நான் உணர்றேன். எங்களுக்கு அந்த வழி தெரியும். அதனால தான் என்னுடைய தாயாரெலாம் என்னுடைய சகோதரர்களை யாருமே அந்த தொழிலுக்கு போக வேணாம், நீங்கள் எப்படியோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளில போய் வேலை பாருங்கள் அப்படின்னு என்னுடைய தாயார் அந்த தொழிலுக்கு என்னுடைய சகோதரர்களை விடமாட்டேன்ட்டாங்க. ஏன்டா அந்த அளவுக்கு அந்த தொழில் மீன்பிடி தொழிலுங்கிறது அவ்வளோ நம்மளுக்கு ஒரு கஷ்டமான தொழில். இப்போ எத்தனையோ தொழில் இருக்குது. அதெல்லாம் ஓரளவு போனோமா நிம்மதியாக செஞ்சோமா வந்தோமான்னு வந்துடும். ஆனால் இந்த மீன்பிடி தொழில் அப்படி கிடையாது. அதாவது இயற்கைக்கு அவங்க ஈடு கொடுக்கணும், சமாளிக்கணும். இலங்கைக்காரங்களுக்கும் அவங்க பயந்து சாகணும். எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பாருங்கள். அதாவது போட்டை பிடிக்கிறது, வலையெல்லாம் வெட்டி விடுறது, எவ்வளவோ காரியங்கள் பண்ணுறாங்க. நான் தான் கேட்குறேன், கடலுக்கு நடுவால் சோறாக எழுப்ப முடியும் இல்லை? யாரோ எல்லாருக்கும் அந்த கடல் பொதுவானதானே. இறைவன் எல்லாருக்கும் தானே படைச்சிருக்கிறான். நீ இங்கே வராத, நான் அங்கே போகக்கூடாது, இதெல்லாம் என்ன இது? இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் கொடுக்குது. அதனால் இந்த இலங்கைக்காரங்க கொஞ்சம் ஒரு மனசாட்சியோடு நடந்தாங்க அப்படின்டா தமிழக மீனவர்களும் கொஞ்சம் நிம்மதியாக அந்த கடலுக்கு போய் மீன் பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க அந்த பொருளை தேடிக்கிடுவாங்க. நான் ரொம்ப மன வலினால தான் இந்த செய்தியவே நான் பதிவு பண்ணுறேன். அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ரொம்ப நமக்கு வேண்டப்பட்டவங்க, அவங்க புள்ள கடலுக்கு போகிறப்போ அந்த இலங்கைக்காரவங்க சுட்டுட்டாங்க. அந்த புள்ள கடல்லையே விழுந்து இறந்துருச்சு. அப்போது அந்த செய்தி கேட்ட நிமிஷமே அந்த அம்மா அந்த அதிர்ச்சியாகி அவங்களுக்கு பக்கம் அதை கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கிடந்தாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 15-16 வருஷம் கடந்து அவங்க இறந்து போனாங்க. இப்படி எவ்வளவு விஷயங்கள் நடக்குது தெரியுமா? சந்தோஷமாக கடலுக்கு போவாங்க. அவங்க திரும்பி வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே என்ன சொல்கிறது, அந்த சொல்லுவாங்கள்ல ஈரக்கொலையை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். ஏன்டா எங்கள் அம்மா அப்படி இருந்திருக்காங்க. நாங்கள் அதனால் எங்களுக்கு தெரியும், அந்த வழி எங்களுக்கு தெரியும். எப்போத்தான் வருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்படியே ஒவ்வொரு நிமிஷமும் வானத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த வானம் மழை வந்துருமா, புயல் வந்துருமா, காற்று வந்துருமா. அதாவது இப்போ மண்டபத்தில் அவங்க போட்டு போட்டு எடுத்தாங்கண்டா அந்த காற்று என்ன செய்யும்? ஜாதாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம், மல்லிப்பட்டினம், அதாவது அவங்க போகிற இலக்கை விட்டுட்டு எங்காவது கொண்டு போய் போட்டை கொண்டு போய் தள்ளிடும். அப்படிலாம் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு தான் இந்த கடலில் போய் மீன் பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு இறைவன் அதில் தான் செல்வத்தை கொடுத்துருக்காங்க. என்ன செய்ய, அவங்களுடைய பொருளாதார செல்வம் அதில் தான் இருக்குது. அப்படி அவங்க அந்த மீனை பிடிச்சிட்டு தராட்டாலுமே நாம் எப்படி மீன்லாம் சாப்பிட முடியும்? ஒவ்வொரு மீனவருமே உயிரை பணைய வச்சு தான் கடலுக்கே போகிறாங்க. அவங்க நல்லபடியாக போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திரும்பி வர்ற வரைக்கும் எல்லோருடைய மனசுமே இறைவன்ட்ட பிரார்த்தனையோடு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த இலங்கைக்காரங்க இடையில இவ்வளோ ஒரு கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ இது மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. அதாவது தமிழக மீனவர்களை இலங்கைக்காரங்க துன்பப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையுமே கொடுக்கக்கூடாது. அப்படியே அவங்க தெரியாமல் அவங்களுடைய எல்லை தெரியாமல் வந்துட்டா கூட பெருந்தன்மையோட அவங்களுக்கு உயிர் பாதிப்பு இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல விதமாக அவங்க ஒரு வான் பண்ணி அவங்கள விட்டுடலாம். அதெல்லாம் விட்டுட்டு நிறைய ஒரு கஷ்டம் கொடுக்குறாங்க, நிறைய வேதனையை கொடுக்குறாங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறணும். அப்போ தான் அந்த கடலுக்கு போகிற மீனவர்கள் மனக்குள்ள திரும்பி வருவாங்க. அவங்களுடைய மனசு அந்த தொழில் மூலமாக சந்தோஷமாக இருக்கணும், மன நிறைவாக இருக்கணும். அப்படிலாம் போய் அவங்க கஷ்டப்பட்டு அந்த மீனை பிடிச்சிட்டு தரட்டா நம்மளுக்கு இறைவன் படைச்ச அந்த ஒரு இதுதான். மீன் சாப்பிட்றது இறைவன் படைச்சதான். அப்போ எல்லாருக்கும் அதில் சாப்பிடணும். அதில் பல நோய் நிவாரணம் அதில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க ஒரு உயிரை பணைய வச்சு தான் அந்த மீனை கொண்டு தாராங்க. அப்போ அவங்களுக்காண்டி நாமளும் பிரார்த்தனை பண்ணணும். அவங்களும் நல்லபடியாக கடலுக்கு போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் நல்லபடியாக அவங்கள வீடு சேரணும்.
அவங்களும் வந்து பெற்றோரோட மனைவி மக்களோட பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழணும். அதுதான் வந்து ஒவ்வொரு மீனவர்களுக்காகவும் நாம் வந்து இறைவன்ட்டு பிரார்த்தனை பண்ணணும். இப்போ எவ்வளோ காலம்தான் இந்த மீனவர்கள் வந்து இலங்கையோடு போராடுவாங்க? இன்னும் வந்து இது எப்போத்தான் இதை முடியும்? இது என்னைத்தான் முடிஞ்சு அவங்க பாட்டு கடலுக்கு போயிட்டு போனோமா வந்தோமான்னு அவங்க எப்போத்தான் வருவாங்க? இந்த நிலை எப்போத்தான் மாறும்? எப்படித்தான் மாறும்? யார் தான் மாற்றுவா? இதுதான் வந்து எல்லா மக்களுடைய மனசுலையும் உள்ள ஒரு வேதனையாக இருக்குது. நம்ம வந்து இந்த மீனவர்களை பற்றின செய்தியை பார்க்குறப்பவே நம்மளை அறியாமலே நம்மளுக்கு வந்து கண்ணில் வந்து ஆறாத்தும் தண்ணி ஓடும். அப்படியே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ ஒரு மனசாட்சி இல்லாமல் அவங்கள அடிக்கிறாங்களே, அவங்கள துன்பப்படுத்துகிறாங்களே, அவங்க போட்டை பிடிச்சிக்கிறாங்க, வடையை வெட்டி விட்டுறாங்க, எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்க. எவ்வளோ காலமாக வந்து இந்த மீனவர்கள் வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. அதாவது என்றைக்கு தான் அவங்களுடைய வந்து போராட்டத்துக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்னு தெரியல. கூடிய சீக்கிரம் தீர்வு கிடைக்கணும். அவங்களும் வந்து மற்ற தொழிலாளிகள் மாதிரி இந்த மீன்பிடி தொழிலையும் மன நிறைவாக மன சந்தோஷமாக அவங்க இந்த தொழிலை செய்யணும். அவங்க வந்து நல்லபடியாக மீன் பிடிக்க போயிட்டு இயற்கையோட எந்த கஷ்டமும் இல்லாமல், இலங்கைக்காரங்களோட எந்த கஷ்டமும் இல்லாமல் அவங்க நல்லபடியாக திரும்பி வரணும். நிச்சயமாக வந்து இந்த மீனவர்களுக்காக, என்னுடைய சகோதரர்களாகிய மீனவர்களுக்காக நாம் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுவோம். ஏன்டா அவ்வளோ ஒரு வழி தரக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நிறைய நடந்திருக்கு. நமக்கு வேண்டப்பட்டவங்க, தெரிஞ்சவங்க, அவங்க மூலமாக நம்மளுக்கு நிறைய செய்திகள், இது மூலமாக வந்து இந்த இலங்கைக்காரங்க பண்ண ஒரு கொடுமையினால் மரணங்கள் அப்படிலாம் நடந்து அதனால் அவங்க வடிக்கிற கண்ணீர்லாம் நிச்சயமாக நம்மளால் வந்து தாங்கவே முடியலை. அந்த கண்ணீரை பார்த்து அவங்களுடைய வேதனை அவ்வளோ பெரிய வேதனையாக இருக்குது. அதாவது எத்தனையோ தொழில் செய்கிறோம், எவ்வளோ தொழில் பண்ணுறாங்க ஆம்பளையே. அப்போ அந்த தொழிலில் இந்த மாதிரி ஒரு சோதனை வேதனை இருக்கா? இந்த மீன்பிடி தொழிலில் மட்டும்தான் இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சோதனை வேதனை இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க வந்து இயற்கைக்கு பயப்படுறாங்க. அப்படின்னா காலநிலை எப்போ மாறும் அப்படின்னு தெரியாது. அதாவது அவங்க கடலுக்கு போகும்போது சீராக இருக்கிற காலநிலை ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து தாறுமாறாக மாறி போயிடும். அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க உயிர் எப்படிலாம் பணைய வச்சு வந்து நமக்கு அந்த மீனை பிடிச்சி கொண்டு வந்துடுறாங்க பாருங்கள். அதை என்னுடைய தாப்பனாரெலாம் சொல்லுவாங்க, அப்படியே கண்ணீராக வரும். இன்றைக்கி நாங்கள் பொழைச்சி வந்தது மறுபழமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அப்போ புயல் வீசிடும், இந்த அப்போ பெரிய மழை பெஞ்சிடும். அதுவும் கடலில் வந்து அதிகமாக மழை தெரியுமா, அதிகமாக மழை பெய்யுமா கடலில் சொல்லுவாங்க. எங்கள் தாப்பனாலாம் அவ்வளோ மழை பெய்யும், இங்கெல்லாம் அப்படி பெய்யாதுமா, பூமியிலலாம் கடலில் அவ்வளோ மழை பெய்யும். அப்போது இந்த இயற்கையும் அவங்கள வந்து மிரட்டுது, இந்த இலங்கைக்காரங்களும் அவங்கள வந்து மிரட்டினா அப்போ எப்படித்தான் வந்து இப்போ மீனவர்கள் வந்து வாழ முடியும்? அதனால் நாம் இறைவன்கிட்ட கேட்போம், இந்த மாதிரி மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக இறைவன் பாதுகாத்து அவங்கள கொண்டுக்கு வந்து அவங்க வீட்டோட மக்கள் மனசோட நல்லபடியாக இறைவன் சேர்க்கணும். நம்ம வந்து இறைவன்கிட்ட வந்து நம்முடைய சகோதரர்களாகிய மீனவர்களுக்காக மனதார பிரார்த்தனை செய்வோம். கண்டிப்பாக வந்து இறைவன் நம்முடைய பிரார்த்தனையை ஏற்று அவங்க வந்து நல்லபடியாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், இலங்கைக்காரவங்களாலையும் இயற்கையாலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அவங்க கடலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இறைவன் வந்து அவன் பொறுத்து வந்து உதவி செய்வான். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.